ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி இந்த நல்ல காலை நேரத்துக்காக முழு மனதோடு ஜீவனுள்ள தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோமே. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி. நல்ல கரம் தட்டி சேர்ந்து பாடுவோம் அந்த காலையில. தேங்க்யூ லார்ட். கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை. நம்மை நினைக்கிற ராஜா உண்டு. இரவு அவருடைய சிந்தையில் நம்மை வைத்திருக்கிறாரே. இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா. உங்க உள்ளத்தினால திறந்து கோடி நன்றி நன்றி ஏசையா. கோடி கோடி நன்றி. பலவீன நேரங்களில் இயேசுவே பலன் தந்தீரையா. அப்படிதான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பலன். ஓ சுகமானேன் சுகமானேன் அழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. ராஜாவே சுகமானே. அழும்புகளால் சுகமானேன். மருத்துவர் நீரே. ரெண்டு கையை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. ஆசையாய் கையை உயர்த்தி நன்றி நன்றி. ஓ கோடி கோடி நன்றி. சகரந்தொலோ நன்றி. பலக்கந்தொலோ மனலா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. ஆசையாய் மனதார முழுவதோட சொல்லுவோமா. சொல்லுங்க. மறவாமல் நீனை மதியாந்தலரே சொல்வேன். மனதார நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா ஓ Lord அல்லேலூயா அல்லேலூயா. Al karandala
கரம் தட்டி இந்த காலையில் அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னத்தை ஓர மனதிலே சடத குலமறிய தலரணமோ ரெடபலதர கந்தலரணமோ எங்கள் தேவனே. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உம்மை மனதார துதிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை நேரத்தில் கர்த்தர் எங்களோடு இருந்து உம்முடைய மகத்துவ கிருபைகளை விளங்க பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் நீர் கிரியை செய்தருளும். சத்துருவின் எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் அதம் பண்ணும். உங்க நாமத்தை கர்த்தர் உயர்த்துங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. எல்லா பிள்ளைகளும் ஏற்ற நேரத்தில் வந்துமை உயர்த்தும் வாஞ்சையினால் நிரப்பும். தடைகளை கர்த்தர் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை அருமையான சார்லசனை பாடுவாங்க, சேர்ந்து இணைந்து பாடுங்கள். தேவனை மனதார உயர்த்துங்கள், முழு மனதாய் அவரை மகிமைப்படுத்துங்கள். பாடல்கள் பாடல் புஸ்தகத்திலே 1304வது பாடல், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தத்தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தத்தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே
ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். காவரில் நாம் சார்ந்திருப்போம், காவரை நாம் மகிழ்ந்திருப்போம். அவரை அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். சுய புத்தியில் சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். சுய புத்தியில் சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். வழிகளெல்லாம் நினைத்திடுவோம், வழிகளெல்லாம் நினைத்திடுவோம். வாழ்வின் பாதை காட்டிடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு நல்ல தெரிந்த பாடல். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா என்கிற அந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய மகத்துவ சமூகம் நம்ம இந்த நாளில் கட்டாயமாய் மூடிக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவர் மகிமைப்படுவார். இணைந்து பாடுவோமா? ஆமென். சேர்ந்து கர்த்தரை உயர்த்துங்கள், அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை ஆமென். நல்ல கைதட்டி எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ. ஆமென். செங்கடலை நீ பிளந்தே, செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தே. செங்கடலை நீ பிளந்தே, சொல்லுங்க, செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை. ஓ கோலியாத்தின் கோஷங்களை நொடி பொழுதில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் எல்லாருமா எங்கள் தேவன் நீ. நாங்கள் இந்த காலையில சொல்லுங்க, கண்மலை தேவன் நீ,
நாங்கள் போற்றிடோ தேவன் நீ போற்றிடோ பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா உன்னாக விளங்கச் செய்தி புது இருதயம் தந்து விட்டே பலவித சோதனையா உடமிடப்பட்டோமே ஓ பொன்னாக விளங்கச் செய்தி புது இருதய நல்ல கையை தட்டி பாடுங்க எங்கள் தலையினா அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தலையை அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தேவன் நீ நாங்கள் போற்றிடோ எங்கள் தேவன் நீ ஹல்லேலூயா ஓ அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் கண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடோ சொல்லுங்க எங்கள் ராஜா நீ நாங்கள் ஓ வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போ வருடங்களை உமது தகப்பனே கிருபையினால் கடந்தோ ஆமென் மகிமைதனை ஓ எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ எங்கள் ஆயுள் இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ எங்கள் தேவன் நீ நாங்கள் போற்றிடோ எங்கள் தேவன் நீ நாங்கள் போற்றிடோ ஓ தேவன் நீ எங்கள் ராஜா நீ எங்கள் கண்மனை நீ எங்கள் தேவன் நீ நாங்கள் போற்றிடோ கண்மலை நீ ஹல்லேலூயா அப்படியே முழங்கால் படிடுவோமா ஹல்லேலூயா எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் ஓ எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன் நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா ஓ எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே நல்ல கரம் தட்டி எப்படி
உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசை இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்லை. ஓ நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். வேறு ஆசை இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, பேருருவாகும் பெயர் சொல்லி அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. ஆசையாய் அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. போலோடு எப்படி பாவக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்லை. ஓ நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். வேறு ஆசை இல்லை. ஓஹோ எப்படி பாவக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்லை. ஓ நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். வேறு ஆசை இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, ஓ பேருருவாகும் பெயர் சொல்லி நல்ல கரங்களை தட்டி என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், எங்களை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அரவக்குளரோ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். சத்தமா சொல்லுங்க, நான் அமர்வது, நான் எழுவது, நான் அமர்வது, அப்பா நான் எழுவது, ஓ நன்றா அறிந்திருக்கிறீர். என்னை நன்றா என்னை காண்பவரே. கையை தட்டி பாடுங்க, காப்பவரே, என்னை காண்பவரே. சபரபதலரம் என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை. அருவையும் கண்கள் ஓ ஓ அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. ஓ அதிசயமாய் ஓ பக்குவமாய். ஓ நன்றி ராஜா. சொல்லு தேவ பிள்ளையே, அத்தனை பேருமா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல சொல்ல முடியும்,
என் ஆண்டவர் என்னை அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். நல்ல கண்களை மூடி 2 கையை கும்பிட்டு என்னை விசாரிப்பதற்காக என் மேல் சிந்தை உள்ளவராய் என்னை ஆராய்ந்தவர் அறிந்திருக்கிறார். மனிதர்கள் என்னை குறை சொல்லுவதற்காக வேண்டுமானால் சில நேரத்தில், ஏன் பல நேரத்தில் என்னை சுற்றி சுற்றி அது என்ன இது என்னன்னு பார்க்குறாங்க. ஆனால் என் ஆண்டவரோ என்னை விசாரிக்க, என்னை வேறுபடுத்தி வாழ வைக்க, என்னை உயர்வாய் நடத்த, எனக்குரிய நன்மையை கொடுக்க, என்னை இன்னும் ஆசீர்வாதங்களால் நிரப்ப, என்னை இன்னும் அலங்கரிக்க, அப்படியே கண்களை மூடி வலது கையை உயர்த்தி முடிஞ்ச நெஞ்சில இடது கையை வச்சு அப்பாவை நேசிக்கிற அன்பு பிள்ளைகளாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அதுதான் ஆராதனை. என்ன நீங்க புரிஞ்சது எனக்கு தெரிஞ்சிடுச்சுப்பா, அது போதும் ஆண்டவரே. நீங்க என்ன நல்லா புரிஞ்சிருக்கிறீங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கிறேன். 2 கையை உயர்த்தி ஒரு சில நிமிஷம் அப்படியே சொல்லுங்க. என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கிறேன். அப்படி ஆராதிங்க. என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கிறேன், என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கிறேன். அப்படியே உயர்த்துங்க. என்னை நன்றாய் நீ. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அருவருக்காமலும், அவன் உபத்திரவப்படுகையில் அவனை அற்பமா எண்ணாமலும், அவன் தன்னை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு அவர் செவி கொடுக்கிறாரே. நம்முடைய கஷ்டம் தெரிந்தால் நம்மை விட்டு தூரம் போகிற இந்த மனிதர்கள் நடுவில், ஆமென், நம்மை தேடி வந்து நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தேடி வந்து நம்மை விசாரிக்கிறவர். ஆமென். நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லுங்க. நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர், என்னை நீ நன்றாய் அறிந்திருக்கிறீர், நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க வாயை திறந்து. நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர், நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் உமக்கு தெரியும். என்னை விசாரிக்கிறீர், என்னை போஷிக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கண்ணை மூடி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவுக்கு முன்பாக, பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய ராஜாவாகிய இயேசுவுக்கு முன்பாக, இங்கே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற ஆவியானவர்களை நிறைந்தவர்களாய், என்னுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறேன், என் ஏக்கங்களை அறிந்திருக்கிறேன், என் கலக்கங்களை புரிந்திருக்கிறேன், என் கவலைகளை அறிந்திருக்கிறேன். யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். எத்தனை பேர் எனக்கு சொல்ல முடியும்? யாரும் இல்லை என்று சொன்ன போதெல்லாம் என்னை தேடி வந்த ஒரு தாயை விட மேலானவர் அவர் ஒருவர் தான். ஆமென். யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், இயேசுதான், இயேசுதான். என் தாயின் கருவினிலே
உருவான நாள் முதலாய் உமது சார்பாக பூமியிலே விழுந்தேனே. என் தாயின் கருவினிலே உருவான நாள் முதலாய் உமது சார்பாக பூமியிலே விழுந்தேனே. அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வம் அல்லோ. அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வம் அல்லோ. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. உம்மை விட யாரும் இல்லை. உம்மை விட யாரும் இல்லை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்கார நீர்தானே. உம்மை என்று யாரும் இல்லை இந்த உலகிலே. உம்மை என்று யாரும் இல்லை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்கார நீர்தானே. உம்மை என்று யாரும் இந்த உலகிலே. உம்மை என்று யாரும் இல்லை. யாரும் இல்லை என்று நான் எழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான். அவர் பேரை சொல்லி சொல்லி உயர்த்துங்க. இன்னும் சத்தமா இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பாடுங்க, உயர்த்துங்க. யார் என்னை கைவிட்டாலும் அமைதியா இருக்கிறவங்க இருக்கட்டும், நீங்க ஆராதிங்க. கைவிட மாட்டார். நீங்க அவரை உயர்த்துங்க. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். என்னை கைவிட மாட்டார். ஓ, கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வலது கரத்தை உயர்த்தி தாயும் அவரே, தந்தையும் அவரே, ஓ தாயும் அவரே, ஓ தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஓ, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ஓ, ரட்சிப்பின் சந்தோஷம். எனக்கு தந்தாரே. ஓ, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். யார் என்னை இயேசு கைவிட மாட்டார். நீங்க மட்டும் ரெண்டு கையை உயர்த்தி, சபை மட்டும் கையை உயர்த்தி சொல்லலாமா? கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே. குட்டி பிள்ளைகள் கண்ணை மூடி பாடுங்க, கண்ணை மூடி பாடுங்க. எனக்காகவே சாபமானாரே, எனக்காகவே சாபமானாரே. என் நோய்களை சுமந்து கொண்டாரே, என் நோய்களை.
2000 ஆண்டுக்கு முன்பாக சிலுவையில் அவர் தனித்து தொங்கினது நீங்கள் தனித்தனியே நடக்கிற உங்கள் பாதைகளுக்காகத்தான். ஆகவே ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள். உங்களுடைய வலது கரத்தை பிடித்தவர் எப்பொழுதும் சொல்லுவதெல்லாம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை வாழ்நாளெல்லாம் தாங்கிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை பிடித்து அவர் சொல்லுகிறதெல்லாம், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் கூடவே தங்கி இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். என் நெஞ்சில் நிறைந்தவரே, நேசரே இயேசு ராஜா, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உங்க நெஞ்சில் அவர் நிறைஞ்சிருக்கிறார். சில நிமிஷம் அப்படியே கையை உயர்த்தி கண்ணை மூடி Thank you Lord. Hallelujah. Rabdaraboshiyantaranalama. Hallelujah. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். நல்ல விடுதலையோடு உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ரபக்கலரா அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, கேடகமும் மானி. ஓஹோ நீர்தானே துணையானி, மல்கரே. மானி. ஓ என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். ஓஹோ உம்மை உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான். ஓ உம்மையே, உம் அன்பை நம்பும் நான், அன்பை நம்பும் நான். கரதல கரதல கரதல. ஓ உம்மை நம்புவேன். எல்லாம் உண்மையா பாடுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நம்புவேன். ரபல தரக்கலரல். சீயோன் பர்வதம் இருப்பது போல் என்னை அசைக்க முடியாது. அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை எனக்கு நம்புகிறேன். ஓ ஆகாமியத்தின் கொடுங்கோல் முழுபலத்தோட கையை தட்டி பாடி எல்லா கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், போராட்டங்கள் மாறட்டுமே, நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், ஓஹோ முடிவு பரியந்தம். ஓஹோ உம்மை நம்புவேன், ஓஹோ முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே, உம்முடைய அன்பை நம்புகிறோம், அன்பை நம்பும் நான். ரத்தல ரக்கத்தல நலம்.
ஆற்றுகிறார். உடைந்த உள்ள நொறுங்குண்ட இதயம் காயங்கள் அனைத்தையும் கண்ணீர் காயங்கள் அனைத்தையும் கலங்காதே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே கரபல பரபல பக்கலரப. ஓ கலங்கிடவே பல பல பரபல கரரப மாட்டோம். கலங்கிடவே கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா. மாலை பலி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறே. விரைவாயுதவி அப்பா. உம்மை கதறுகிறே. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று நம்மையும் நம்முடைய எல்லாவற்றையும் அர்ப்பணிப்போம் அவர் கரத்துல. வசனம் அழகா சொல்லிருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்துல வைத்து விடுங்கள், ஒப்பு கொடுத்து விடுங்கள். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கடைசியா ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவே ராஜா King of Kings, இயேசுவே எங்கள் ரட்சகரே. தெய்வம் ஓ இயேசுவே மீட்பர் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும்
அப்பா ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எல்லா நேரமும் என் தகப்பனை எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். சொல்லுங்க, கிருபை தாருங்க இயேசுப்பா. உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்ன ஆண்டவரே. அப்பா என் தகப்பனை எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனை. இந்த நாளில் ஆராதனையில் மகிமை பெற்றுகிறதுக்காக நன்றி. என் தகப்பனை தொடர்ந்து தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 38 அதுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்லும், ஆண்டவரே என் ஏக்கமெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நாங்கள் ஏங்குறோமோ, என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நாங்கள் தவிக்கிறோமோ, அந்தந்த காரியங்கள்லாம் யாருக்கு முன்பாக இருக்குது? தேவனுக்கு முன்பாக இருக்குது. ஆமென், அல்லேலூயா. என்னுடைய தவிப்பு உமக்கு எப்படி இல்லை? மறைவா இல்லை. எந்தெந்த விஷயங்கள் உங்கள் முன்பாக நான் ஏங்கிட்டு இருக்கிறேனோ அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு மறைவா இல்லை. நீ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர். ஆமென், சொல்லுங்க. என் அலைச்சல்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். என்னுடைய கண்ணீரை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். சிறு வயதிலிருந்து சில விஷயங்களை நான் ஏக்கமாகவே என் மனதில் வைத்திருக்கிறேன். அதை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். சில விஷயங்களுக்கு நான் இம்மட்டுமாய் தவிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத அளவு ஏக்கமும் தவிப்பும் எனக்குள்ளே இருக்குது. அது நீ பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆசீர்வாதத்துக்காக நான் ஏங்குகிறேன். சிறு வயதிலிருந்தே நான் பட்டதெல்லாம் கஷ்டம். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நான் ஆசீர்வாதமாக இருந்துட மாட்டேன், நான் ஏங்குகிறேன். நீர் என்னுடைய தவிப்பை பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆமென். ஆரோக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் கொடுக்க போதுமானவராக இருக்கிறீங்க. அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னுடைய ஏக்கமெல்லாம் நான் ஆரோக்கியமாக இருந்து சுகபலமாக இருந்து என் பிள்ளைகளை பார்க்கணும், உங்களுக்கு ஊழியம் செய்யணும். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய பெருசாக ஏக்கம் இல்லைப்பா, நான் யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய ஏக்கத்தை என் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். பிள்ளைகளை குறித்து நீங்கள் எங்கென்னலாம் ஏங்குறீங்களோ, உங்களுடைய பர்சனல் லைஃபை குறித்து, உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து என்னென்னலாம் காரியங்களை நீர் ஏக்கமாக உங்கள் மனதில் வைத்திருக்கிறீங்களோ அத்தனை காரியங்களையும் என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் நம்முடைய ஏக்கத்தை எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. எல்லாரும் நம்முடைய ஏக்கத்தை புரிஞ்சுக்கிடுவாங்களா? ஆமென், அல்லேலூயா. எங்களுடைய தவிப்பை எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்களா? இல்லை. ஆளுக்கு அவங்களுடைய ஒரு வியூவில் தான் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க, பேசுவாங்க. ஆனால் நான் கடந்து போகிற பாதையிலலாம் என் தேவன் தான் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நான் ஏக்கமாக இருக்கிறேன்னா அது மற்றவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க நம்மள முடியாது. நம்ம ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுற ஒரு விஷயம் நமக்கு அது ரொம்ப ஆழமாக இருக்கும், அது ரொம்ப டீப்பாக இருக்குது, அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மனவேதனையாக இருக்குது. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவனுக்கு ஏன் இந்த விஷயத்துக்கெல்லாம் இவன் ஏங்குவானான்ற அளவு அசால்ட்டாக இருக்குது. சில விஷயங்கள் எனக்கு ஏக்கமாகவே இருக்குது. அந்த ஆழத்துக்குள்ளே, என் ஏக்கத்தின் ஆழத்துக்குள்ளே என் கர்த்தர் நின்று தான் என்னை ஆறுதல் செய்யப்படுத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. எல்லாருமே நம்ம அழுகிற ஆழத்துக்கு வர மாட்டாங்க. நம்ம எல்லாருமே நம்ம சொல்லுகிற ஆழத்தில் நின்று யோசிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. புரியுதா? சில நேரத்தில் நாங்கள் நினைக்கிறது உண்டு, நம்ம சில நேரத்தில் கடந்து போகிற வேதனை எப்படி தெரியுமா? கடல் நடுவில் நின்று கரையோரம் எங்கேயாவது தெரியுதான்னு பார்த்துட்டு இருப்போம். கரையில் இருக்கிறவனுக்கு கடல் மத்தியில் நிற்கிறவன் அங்கே எப்படி தெரியுமா? இவன் நீச்சல் அடிச்சுட்டு வந்துடலாமே, இல்லை இவன் படகு உண்டாக்கி வந்துடலாமே, ஏன் இப்படி வந்தால் தான் ஆயிரம் யோசிக்கும். வெளியே நின்னது வெளியே நிற்கிறது, வெளியே நின்னது அப்படியே பேசும். அந்த ஆழத்தை புரிஞ்சு பேசாது. ஆனால் ஆழத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அந்த வேதனுடைய ஆழத்துக்கு வந்து, அந்த தவிப்புடைய ஆழத்துக்கு வந்து அவர் உங்களை விடுவிக்க போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. ஆர்சி தமிழ் பைபிள் எப்படி? என்னுடைய பெருமூச்சு தவிப்புனால, ஏக்கத்தினால ஏங்கிட்டு இருந்தால் சில நேரத்தில் பெருமூச்சு வரும் தெரியுமா? ஏங்கி அழுவோம். சில நேரத்தில் ஏங்கி அழுது சில நேரத்தில் அப்படியே நின்று ஒரு பெருமூச்சு
வருதா? எத்தனை பேர் பெருமூச்சு விட்டு அழுதுருக்குறீங்க? ஆமேன். பெருமூச்சு என்னத்தை காட்டுது தெரியுமா? உங்களுடைய சகாயமற்ற நிலைமையை காட்டுகிறது. ஆமேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியலை, இந்த விஷயத்தில் நான் பிரயோஜனமற்றவளாகி போனேன், இந்த விஷயத்தில் நான் ஹெல்ப்லெஸ் ஆகி போனேன் அன்னதை காட்டுகிறது. ஆமேன். அல்லேலூயா. இன்னொன்று, நான் தவிப்பு, உங்களுடைய வேதனையின் குரல் சொல்லுங்க. என் வேதனையில் ஒரு குரல் வரும் தெரியுமா? வேதனையில் ஒரு குரல் வரும் தெரியுமா? அந்த வேதனையின் குரலை என் தேவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆமேன். மற்றவங்களுக்கு ஒப்பர வைக்காத, இப்படி இருக்கு மற்றவங்களுக்கு. நான் வேதனையை அழுறது சிலருக்கு ஒப்பர வைக்க மாதிரி இருக்கு. ஒப்பர வைக்காத, தேவையில்லாம அழாத, எப்போ பாரு இதுதான் நான் சொல்லுவேன். சிலர் வந்து நம்மளை புரியாமல் பேசுவாங்க. ஆனால் வேதனையில் நாங்கள் ஒரு அபயம் இடுவோம், வேதனையில் ஒரு அழுகை அழுவோம். ஆமேன். அந்த வேதனுடைய குரல் என் தேவனுடைய காதுக்கு போய் எட்டுச்சு. ஆமேன். என் தேவனுக்கு மறைவா இல்லை. ஆமேன். அல்லேலூயா. பலவிதமான வேதனையை தாண்டி வந்தவன் தாவீது. வாழ்க்கை முழுக்க அன்புக்காக ஏங்கி தவித்தவன் தாவீது. அப்பா அம்மாவுடைய அன்பு தெரியலை, அப்பா அம்மாவுடைய அன்புக்காக ஏங்குறான், அது அவனுக்கு கிடைக்கல. அதுக்கடுத்து சரி, அப்பா அம்மாவுடைய அன்பு தான் எனக்கு கிடைக்கல, மாமா வீட்டுக்கு போகும்போதாவது நான் வந்து அந்த அன்பை நாங்கள் பார்த்துக்கலான்னு நினைக்கிறோம், அங்கேயும் கிடைக்கல. அதுக்கடுத்து யோனாத்தான் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டுடைய அன்புக்காக பார்க்குறான், அதுவுமே அவனுக்கு கிடைக்கல. ஓகே, எனக்கு லைஃபாவது நம்ம பார்த்துக்கலாம், நான் ஒய்ஃபுடைய அன்புமே அவனுக்கு சரியாக கிடைக்க. ஆக மொத்தம் லைஃப் முழுவதும் ஏதோ ஒரு அன்பின் ஏக்கம். எத்தனை பேர் அன்பு ஏக்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஆண்டவர் வந்து உங்களுடைய அன்பின் ஏக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமேன். அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும், இவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும், அவங்க என்னை சேர்த்துக்கிட்டா போதும், அவங்க என்னை குறை பேசாமல் இருந்தால் போதும். எத்தனை பேர் ஏக்கம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அத்தனை ஏக்கங்களும் என் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். சொல்லுங்க மனதார ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக சொல்லுங்க, ஆண்டவரை என் ஏக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், என்னுடைய அழுகையின் குரலை நீர் கேட்டிருக்கிறீர். உங்கள் கண்ணுக்கு உங்கள் காதுக்கு நம்முடைய அழுகையை நிறைய பேர் காது மூடிக்கிடுவாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய இஷ்டம் இல்லை, நீ செஞ்சதுக்கு நீ படணும்னு சொல்கிறாங்க, என்ன மேலே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. ஆனால் என் தேவன் அவங்க பேசுகிற மாதிரியெல்லாம் உங்களை நினைக்கிறது, உங்களை குறித்து அவருக்கு நன்றாய் தெரியும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் எல்லா ஏக்கத்திலையும் தாவீது பிடிச்சி கொண்டது கர்த்தரை மட்டும்தான். அவன் எப்போவுமே அவருக்கு தெரிஞ்சது தெரியுமா, தேவனை ஆராதிக்கிறது. ஆமேன். ஆராதிக்கும் போது உங்கள் சொல்லுங்க, நான் ஆராதிக்கும் போது என் ஏக்கமெல்லாம் தீந்துரும். எத்தனை பேர் ஆராதித்து பழகிருக்கிறீங்க தேவனை? ஒரு அப்பாவை ஆராதிக்கணுங்க, ஒரு அம்மாவை ஆராதிக்கணும், ஒரு தெய்வமாக அவரை ஆராதிக்கணும். ஆமேன். எல்லா ஸ்தானத்தில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா. ஆமேன். அல்லேலூயா. தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆச்சு, அதில் வந்து ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமேன். ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. ஆமேன். அல்லேலூயா. சில நேரங்களில் யார்கிட்ட பேச முடியாது, நம்ம யார்கிட்ட பேசணும், ஃப்ரெண்ட். ஸ்கூல் டேஸ்லலாம் யார்கிட்ட பண்ண ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புடைய ஹாப்பினஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க, புரியுதா? நல்ல ஃப்ரெண்டு சொல்லுங்க, ஹி இஸ் குட் ஃப்ரெண்ட். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி ஆராதிக்கணும். ஆமேன். நீங்கள் என்னென்ன உறவுகளுக்காக நீங்கள் தவிக்கிறீங்களோ அத்தனை உறவும் அவர் தான் நினச்சி ஆராதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அன்பின் ஏக்கம் இருக்காது. ஆமேன். நான் சொல்கிறதுடைய ஆழம் உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்கள், அவர் எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமானவர். ஆமென். அல்லேலூயா. அவர் எனக்கு போதுமானவர். தாவீது இப்படி ஆராதிச்சு பழங்கினதுனால அவன் எப்பவுமே சொல்கிறான், தாவீதுக்கு இருந்த தவிப்பை வேற, தாவீதுக்கு இருந்த தவிப்பு வேற. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் எப்போவுமே, அதிகாலையில் உங்களை தேடுவேன்ப்பா. ஆமேன். மானானது தண்ணீருக்கு வந்து ஏங்கி கதறுது போல நான் உங்களுக்காக ஏங்குறேன், கதறுகிறேன்ப்பா. 1000 நாளை பார்க்கல உங்கள் பிரகாரத்தில் நான் இருக்கிறதாம்ப்பா எனக்கு நல்லது. அப்போ தாவீதுக்கு எப்பொழுதும் ஏக்கம் என்ன தெரியுமா? தேவன் தான் ஏக்கம்.
ஆமேன். அதுக்கடுத்து ஆலயத்தை குறித்து தான் ஏக்கம் கொண்டிருந்தவன். அப்போ சொல்லுவான், நான் படுத்தாலும் தான் உண்மை தான் நான் தியானிக்கிறேன். ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடியிருக்காரு தெரியுமா? நினைவால் சோகமானே எப்போது வருவீரையா. எதனால சோகமா இருக்கிறாரு? ஆண்டவர் மேல இருக்கிற நினைவால. ஆமென். வாழ்க்கையில் சில உறவுகள் நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கும் போதோ, இல்லை உறவுகளை நாங்கள் இழந்திருக்கும் போதோ, இல்லை அந்த உறவுக்கிட்ட இருந்து வர வேண்டிய அன்பு கரெக்டாக வராமல் இருக்கும்போது அந்த உறவையே நினச்சி எவ்வளோ சோகமாகிறோம். அல்லேலூயா. என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. எனக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய உறவு குறித்து சோகமாக இருக்கிறீங்க? நான் இன்னும் சரியாக ஜெபம் பண்ண முடியலையே, நான் ஆண்டவர் முகத்தை நான் பார்க்க முடியலையே, ஆண்டவர் இன்னும் என்கிட்ட எத்தனையோ ஆவிக்குரிய கனிகளை எதிர்பார்க்குறாங்கன்னா அப்படி இருக்க முடியலையே. ஆமென். அல்லேலூயா. பாரில் எனக்கென்ற பாதி வாழ்க்கை கடந்ததையோ மீதி வாழ்க்கை யாருக்காக அன்பின்னாதாவும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த உலகத்தில் என்னுடைய டேசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது, கடந்துட்டேன். இனி நான் யாருக்காக வாழ போறேன்? என் தேவனுக்காக வாழணும். ஆமென். தெரியுமா, ஒரு விஷயம் நான் சொல்லட்டா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வருகை சமீபமாயிட்டு இருக்குது. இல்லைன்னா நம்ம தேவன்கிட்ட போகிற நாள் சமீபமாயிட்டு இருக்குது. புரியுதா? எவ்ரிடே நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? புரியுதா? ஒன்று தேவனை நம்ம சந்திக்கணும், இல்லை தேவன் நம்மளை சந்திக்க வருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை முழுவதும் மாயையா மறைஞ்சி போயிடும். அதான் மோசே சொல்கிறாரு, ஒரு கதையை போல முடிச்சு போயிடும். 4 விரல் அளவா நம்முடைய வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனால் முடிந்து போகிற இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்தை ஏக்கம் கொண்டு எத்தனையோ விஷயத்துக்காக நாங்கள் தவிச்சு யூஸ்லெஸ்ஸாக கழிச்சிட்டு போடுறோமே. அப்போ தேவன்கிட்ட போய் நிற்கும் போது நம்ம எப்படி தேவனை பார்ப்போம்? ஆமென். ஒரு உண்மையான ஒரு மனைவி, உண்மையான கணவர் எப்போவுமே யார் கொண்டு ஏக்கமாக இருப்பார் தெரியுமா? ஹஸ்பண்டை குறித்து, ஒய்ஃபை குறித்து, மணவாளனை குறித்து ஏக்க கொள்வது தான் மணவாட்டியுடைய அழகு, கேரக்டர். ஆனால் மணவாட்டியாக இருக்கிற நம்ம எந்த அளவு தேவனுக்காக ஏக்கம் கொண்டு இருக்கிறோம், ஏக்கம் கொண்டு சோகமாகிறோம். ஒரு நாள் ஜெபம் பண்ண முடியாட்ட சோகம் வருதா நமக்கு? இன்னைக்குலாம் ஜெபம் பண்ணியாச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரு நாள் தேவ பிரசன்னத்தை உணர முடியாட்ட அழுணும். ஏன் ஆண்டவரே, என்னால் தேவ பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியலை. இந்த ஏக்கம் தான் இங்கே தாவீதுக்கு. இவன் சொல்றல, என் ஏக்கம் உங்களுக்கு மறைவா இல்லை என்று சொல்ற ஆள என்ன தெரியுமா? இந்த சங்கீதம் அவரை எழுதும் பொழுது அவருடைய சூழ்நிலை என்னன்னா, தாவீது செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அந்த தப்பு உங்களுக்கு தெரியும், உரியாவின் மனைவி எடுத்துக்கொண்டது மகா பெரிய தப்பு. அது கொலைக்கு சமானம். அது அவன் செஞ்சது திருடு, வெபிச்சாரம். தன்னுடைய மகா பெரிய தப்பை அவன் மறைக்க நினைச்சது, அந்த பழியை உரியா மேல போட நினைச்சது. இப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டு போலாம். அவ்வளோ பெரிய தப்பு. நீங்க அதே சாமுவேல் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் தேவன் அவனோடு கூட கவனன்ட் ஏற்படுத்துறார், உடன்படிக்கை ஏற்படுத்துறார். ஆசாசியா உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். நீ உன்கிட்ட நிச்சயமா உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நான் உன் சந்ததி கூட இருப்பேன், அப்படி இப்படி பயங்கரமா. ஆனா 12வது அதிகாரத்திலே அந்த உடன்படிக்கையை தாவீது முறிச்சிக்கிற அளவு பாவம் செய்கிறார். பாவம் செய்து 1 வருஷம் அளவு அந்த குழந்தை பிறக்கிற அளவு அதை குறித்து என்ன இல்லை, நான் இப்படி தவறு செஞ்சுட்டேன்ற அறிவே இல்லாம இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய பாவத்தை அரண்மனையில எல்லாருக்கும் முன்பாக சொல்லும் போது அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு சொல்றாரு, நான் பாவம் செய்துட்டேன். அப்போ அவனுடைய பாவத்தை குறித்து அதை ஒரு உணர்வு அவனுக்கு வருது. அப்போ தேவனுடைய முகத்தை அவனால் என்ன பண்ண முடியல. எத்தனை பேருக்கு பாவத்தை குறித்து உணர்வு இருக்குதுங்க? ஆமென். அல்லேலூயா. அதிகாரத்தில் இருந்த உடனே, தேவனுக்கு பிரியமா தாவீது இருந்த உடனே அவன் செஞ்சதெல்லாம் சரி கிடையாது.
நம்ம ஜபிச்ச உடனே, நம்ம ஒரு பணத்தை ஒரு ஐஸ்வர்யங்களை இருந்த உடனே, இல்லை வீடு தலைவியா இருந்த உடனே, தலைவனா இருந்த உடனே நம்ம செய்யறதெல்லாம் சரி கிடையாதுங்க. சில நேரத்தில் நம்ம கிட்ட இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அநேகரை நாங்கள் கொன்னுட்டு இருக்கோம். வார்த்தைகளால் கொன்றோம், அதிகாரப்படுத்தி கொள்றோம். அவங்ககிட்ட ஒரு சுதந்திரமே இல்லாம அவங்களுடைய சுதந்திரத்தை பறிச்சுக்கிடுறோம். இது பெரிய தப்பு. ஆனா அந்த ஒரு விஷயம் வந்த உடனே அவர் அப்படியே அக்செப்ட் பண்றாரு. ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் யாரு மேலேயும் இப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தனத்தை நான் செய்யக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. உமக்கு பிரியமா நான் இன்னும் வாழ எனக்கு கற்றுத்தார். ஆமேன், ஹல்லேலூயா. மகா சபையில் அவனுடைய பாவம் வெளிப்பட்டுச்சுங்க. 1 வருஷம் யாருக்கு தெரியாம அவன் மூடி மூடி மறைச்சி அப்படியே கொண்டு வந்துட்டு இருந்தான். உரியா ஏதோ யுத்தத்தில் இறந்துட்டான், வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டான். 1 வருஷம் தேவன் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்த உடனே சில நேரத்தில் சில விஷயங்களை தேவன் அமைதியாக இருப்பார். 2 விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களுக்கு நமக்கு தவிப்பாக இருக்கும் எங்களுக்கு. ஆனால் அந்த விஷயம் ஆண்டவர் சமூகத்தில் பெண்டிங்கில் இருக்கும். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், அவர் நம்ம என்னுடைய காரியமாக இருக்கிறார். புரியுதா? என்னுடைய காரியமாக அவர் இருக்கிறார், எனக்காக ஏதோ செஞ்சிட்ருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் அவர் காரியமாகவே இருக்கிறார். எதுக்கு காரியம்? மேலே கோபமாக இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை நம்ம சில நேரத்தில் அனுபவிக்க முடியாத நம்ம நேரங்களை நம்ம செக் பண்ணணும். ஆமேன். நம்ம ஜபங்களுக்கு பதில் வர்றதுக்கு லேட்டாக இருக்கும் போது நம்ம செக் பண்ணணும். ஆமேன். நம்முடைய வழிகளை செக் பண்ணணும். 1 வருஷம் பாவம் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறாரு. அவர் அமைதியாக இருந்த உடனே தேவனும் என்னை போல இருப்பாரா? வசனம் இருக்கு தெரியுமா? நானும் உன்னை போல இருப்பேன் நீ நினைச்சு பார்த்த. ஆனா நீ செஞ்ச பாவத்தெல்லாம் ஒவ்வொன்னா உன் முன்னால நிப்பாட்டும் பொழுது உலகத்துக்கெல்லாம் நீ பக்திவானா, நீ பரிசுத்தவானா தெரிஞ்ச நீ இப்போ எப்படியா தெரிவ? எல்லாருக்கும் முன்னே கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் இருக்கு வாசிக்கும் போது, ஸ்நேகிதனு கூட ஏற்றுக்கிடல. அவன் செஞ்ச பாவத்தினால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? எலும்புல பிரச்சனை, எலும்பெல்லாம் உருக்கி போற அளவு ஒரு என்ன ஆகுது? ஒரு என்னன்னா பாவத்தின் சம்பளம் மரணங்க. நம்ம செஞ்ச பாவம் நமக்குள்ளே இருந்து நம்மளை கொன்னுட்டு இருக்கோம். இவனுடைய தவிப்பெல்லாம் எப்படி தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே, என் தவிப்பெல்லாம் இப்போ என்னன்னா, எனக்கு உம்மா கிட்ட இருந்து பாவ மன்னிப்பு வரணும், நான் திரும்பி உங்க பிரசனத்தை அனுபவிக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நான் விசனப்படுகிறேன். நீங்க அதே ஒரு இதில் இருக்கு பாருங்க, 8வது வசனம். என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. பாவத்துக்காக தமிழ் இங்கிலீஷ் பைபிள் இருக்கு, ஐ எம் சாரி, ஐ எம் ஆஸ்கிங் சாரி வித் காட், ஐ எம் டீப்லி சாரி ஃபார் மை சின். தேவையில்லாததை பேசுறதுனால, நான் தேவையில்லாததை எடுத்துக்கொண்டதுனால, பிறந்த கூட அதை இச்சிச்சதுனால, ஆமேன், வாழ்க்கையில் தவறி நடந்ததுனால, சுயநலமாக நடந்ததுனால, பொறாமை நீத்த சிமித்தம் செய்யறதுனால, ஏதோ ஒரு விதத்தில் நான் செஞ்ச பாவத்துக்கு நான் வருந்துகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஈஸியா தப்பை யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் தாவீதுக்கு இருந்த கேரக்டர் தெரியுமா? தீர்க்கதரிசி வந்து அரண்மனை எல்லார் முன்னே சொன்ன உடனே ஒத்துக்கிட்டான். நம்ம பிள்ளைகளை யோசிப்பாரு, நம்ம வளர்க்குற பிள்ளைகள் 4 பேர் முன்னால் திட்டா, அவங்க முன்னால என்னையே நீங்கள் திட்டிட்டீங்க, கேவலப்படுத்திட்டீங்க. அவன் தப்பை கண்டிக்கிறதுக்கு அப்பாவுக்கு எந்த இடத்துலையும் உரிமை இருக்கு? அக்செப்ட் பண்ணுறீங்களா? தப்பை கண்டிக்கிறதுக்கு அப்பாவுக்கு எந்த இடத்துல உரிமை இருக்கு? அந்த உரிமைக்கு அவர் போதுமான, அவர் எலிஜிபிள். ஆமேன். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் செஞ்ச தப்புக்கு சிலுவையில் பகிரங்கமாக தன்னை ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? அப்படிதானே? அப்போ பாவத்தை கண்டிக்கும் போது அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஆலயத்தில் நீங்கள் பைபிள் ரீட் பண்ணும்போது உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களையும் குடும்பத்தில் சில காரியங்களையும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சொல்லி கொடுப்பார். அதை உடனே அக்செப்ட் பண்ணணும். இல்லை நான் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதை விட்டு போகக்கூடாது. அப்படி பண்ணாதான் தேவனோடு கூட உங்களை டீப்பாக போக முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து அவன் பாவத்துக்கு வருந்தி தேவன்கிட்ட இருந்து மன்னிப்பு வாங்கினது மாத்திரமல்ல, பத்சேபாளுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவள் பாவமே செய்யாதவ, ஆனால்
நீங்கள் ஒன்று ராஜாக்கள் நினைக்கிறேன், அதில் அவன் சொல்லியிருப்பா, பத்சேபா வந்து சொல்லுவா, தாவீதுடைய இறுதி நாட்களில் சொல்லுவா, நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க எனக்கு அடுத்து உன்னுடைய பிள்ளை தான் என்ன பண்ணுவான், சிங்காசனத்துக்கு வருவான்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ நான் நினச்சேன், இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் பத்சேபாள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறான். கேட்டது மாத்திரமில்லை, அவனுக்கு வேற ஆண் பிள்ளைகளெல்லாம் இருக்கிறாங்க, ஆனாலும் உன்னுடைய பையனை நான் என்ன கொண்டு வருவேன், அரியணைக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்தியிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அநேக தப்புகள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கலாங்க. நம்ம மற்றவங்களை ஈஸியாக மன்னிச்சிருவோம், அப்படி தானே? ஈஸியாக அவன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும், நான் மன்னிச்சிருவோம் சொல்லிடுவோம். ஆனால் நம்ம செஞ்ச தப்புக்கு யாருக்கிட்டே அதை மன்னிப்பு ஈஸியாக போய் கேட்குறோமா? நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு கேட்டிருக்கோமா? ஏங்க கேட்குறோமா? அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு பெருதன்மைக்காவது வந்து கேட்ட உடனே ஒரு எமோஷன்லையோ ஒரு பெருதன்மையிலையோ மன்னிச்சிருவோம், ஆனால் உள்ளே கொஞ்சம் வச்சுக்கிடுவோம், என்னானாலும் இப்படி செஞ்சிடா சரி, அதுவோ கூட தெரியாது. ஆனால் ஒரு தப்புக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஈஸியாக போய் மன்னிப்பு கேட்குறோம். எத்தனை பேர் மன்னிப்பு கேட்குறோம்? கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட, சாரிப்பா நான் இப்படி பேசுனது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் சாரிப்பா, அம்மா சாரிம்மா. ஒரு குடும்பத்தில் யார் தப்பு யார் சரின்றது காரியம் இல்லைங்க. குடும்பத்தின் சமாதானம் குலைக்கக்கூடாதுன்னா, குலைஞ்சு போகக்கூடாதுன்னா, டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா சாரி கேட்கறதுக்கு முந்திக்கோங்க. ஆமென். ஒரு சின்ன பிள்ளைகிட்டே சாரி கேளு, ஆனால் இப்படி வச்சுக்கிடுது, சாரி கேட்கறது கேட்காது, அட்டி வாங்குது, சாரி கேளு அண்ணன்ட்ட சாரி கேளு கேட்காது ஈஸியா. ஆனால் நம்முடைய தவறுகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும், தெய்வ சமூகத்தில் வருந்தணும். ஆண்டவரே என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லினா நம்ம மோசப்படுத்திக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். வந்திருக்கிற எல்லாரும் பாவம் செய்த தேவ மகிமை இழந்தவர்கள் தான். ஆனால் கிருபையாக ஒரு சன்னிதானத்தில் நிற்க வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்னா உங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சிடக்கூடாது, ஏன் நிமித்தம் யாருக்குமே என்ன ஆயிடக்கூடாது, இடரலும் கஷ்டமும் வராதபடிக்கு பாதுகாத்துக்கோங்க. நான் இது வரைக்கும் யாருக்காவது என் நிமித்தம் கண்ணீரோ வேதனை வந்துச்சுன்னா அது எனக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் மன்னிப்பு கேளுங்க, தேவன்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க. அப்போது நீங்கள் தேவ பிரசன்னத்தில் என்ன பண்ண முடியும், அவரை மனதார ஆராதித்து துதிக்க முடியும். இது எல்லாமே செய்யாமல் நான் ஆராதிச்சு நான் துதிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா உங்களை நீங்கள் ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது பாவத்தை மறைக்காமல் அவன் அறிக்கை இட்டதுனால தேவனுடைய இரக்கம் கிடைச்சிடுச்சு. ஆமென், ரட்சிப்பு கிடைச்சிச்சு. திரும்பி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாவீது உணர்ந்தான். அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் நடப்பதாக கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என்னோடு திருப்புங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திலேயே 29ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தியானிக்கும்படிக்கு சொன்னார். வேகமாய் வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே சத்துவமும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். இந்த வசனத்தில் 4 சொற்றொடர்கள் இருக்கிறது. ஆமென். அதுல முதல் சொற்றொடர் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யமும் கனமும். வாட் a great word. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறவர். இதுல ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஐஸ்வர்யம் என்று சொன்ன உடனே பணக்காரர் ஆக்குறவர்னு நினைக்காதீங்க. ஐஸ்வர்ய வாழ்விலே பணம் பல விஷயத்தில் ஒன்று. ஐஸ்வர்யம் என்பது என்ன தெரியுமா? தேவனே நம்முடைய ஐஸ்வர்யம். யார்தான் நம்முடைய ஐஸ்வர்யம்? ஐஸ்வர்யம் சொல்லுங்க, யார்தான் அவர் நம்முடைய ஐஸ்வர்யம்? தெய்வம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, தேவன் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை.
அல்லேலூயா. ரெண்டாவது, தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்ற ஐஸ்வர்யம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பரலோக ராஜ்ய நித்திய வாழ்வு நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. அல்லேலூயா. ஆமென். அவர் பரலோக ராஜ்யத்தை எப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறாரா? நமக்காய் பளிங்கு கற்களால் கட்டி கொண்டிருக்கிறாரா? அல்லேலூயா. ஐஸ்வர்யம்னு சொன்ன உடனே எனக்கு அதை கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாருங்க. ஆனா ஒண்ணு நல்லா கவனிங்க, என்னதான் இந்த உலகத்தில் இருந்தாலும் வசனம் சொல்லி இருக்குது, அது எந்த மனுஷனுக்கும் ஜீவனே. சிலர் உயிரை அதுக்கு தான் அடிக்கி. தயவு செய்து ஏமாறாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்ய மயக்கம் தேவனுக்கு எதிரான ஆவி. ஐஸ்வர்ய மயக்கம் யாருக்காக வாழ விடாது? தேவனுக்காக வாழ விடாது. அல்லேலூயா. ஆமென். ஆமா. உலகத்தில் அவன் அப்படி இருக்கான், இவன் எப்படி. ஆண்டவர் நமக்கு ஒரு முக்கியமான கட்டளை கொடுத்திருக்கார். 10வது கட்டளை கரெக்டா வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த 10வது கட்டளை கரெக்டா படிச்சா நீங்க சரியான ஐஸ்வர்யத்துக்கு நேரா போயிருவீங்க. பிறனுடைய, எல்லாரும் படிக்கலாம், சத்தமா படிக்கலாம். பிறனுடைய கூட ஒரு ரூம்பாவா கெட்டிட்டா இப்படி போய் தடவி பார்க்குற எத்தனை பொல்லாத ஆவி இருக்கு தெரியுமா? இந்த பெயிண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி மனசுக்குள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, சிலர்லாம் பக்கத்தில் வந்து நின்னா ட்ரெஸ் எடிகிற வாடையே அடிக்குமா, அவ்வளோ பொறாம இருக்குமா இருதயத்தில். அவைய போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுமா, எரியுமா, அவ்வளவு வயிற்றெரிச்சல். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இந்த மாதிரி பொல்லாத ஆவி எங்க எல்லையிலே நாங்கள் என்ன பண்ணக்கூடாது. சூப்பரா சொன்னீங்க, சொன்னவங்கள சத்தமா சொல்லிருங்க, இந்த மாதிரி பொல்லாத ஆவிய எங்க எல்லையிலே நாங்கள் பார்க்கப்படாது. ஆமென். இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை நீங்க படிக்கணும். 1 கொரிந்தியர்ல பாருங்க, 1 கொரிந்தியர்ல பாருங்க, 15ஆம் அதிகாரத்தில் 41 படிங்க. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. போன வாரமே ஆண்டவர் வந்து நீங்க ரட்சிப்பை குறித்து பிரயாசப்பட கவனமா இருந்து கோணலும் மாறுபான சந்ததி நடுவிலே சுடர்களை போல என்ன பண்றீங்க, நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறீங்க. அப்போ நட்சத்திரத்தின் மகிமை வேறே, நட்சத்திரத்தில் மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யத்தை தரணும் அப்படின்னா நீங்க முதல்ல எது ஐஸ்வர்யம் தெரிஞ்சு நீங்க மதிப்பான ஆளா மாறுங்க. நீங்க யாரா மாறுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப மகிமையில நட்சத்திரம் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குதா, ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்காய் பயன்பட்ட எமில் ஜெபசிங் அண்ணனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சபையாரே? அவருக்குள்ள இருந்த மகிமை என்ன? சாம் கமலேசன் ஒரு அண்ணன் இருந்தாங்க எஃப்எம்பிபியில், அவங்க மகிமை என்ன? பேட்ரிக் ஜாஷுவான்னு ஒருத்தர் இருந்தாரு. டிஜிஎஸ் ஐயாவுடைய தேவ மகிமை எப்படிப்பட்டது, அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்டது. ஃபாதருக்குள்ள இன்னைக்கு வெளிப்படுற மகிமை என்ன? மோகனனுக்குள்ள வெளிப்படுற மகிமை என்ன? நெஞ்சில கேள்வி சொல்லுங்க, நான் மகிமையான நட்சத்திரம். திரும்ப திரும்ப சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய கரம் என் மேல இருக்கிறது. அவருடைய பிள்ளை நான். அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறேன். எனக்காய் அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. அவர் என்னை நல்ல ஆலயத்தில் வைத்திருக்கிறார். வாரந்தோறும் சத்தியத்தை என்கிட்ட பேசுறாரு, இடை ஜபங்களை என்கிட்ட பேசுறாரு. என்னோடு அவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். நாங்கள் மகிமையின் நம்பிக்கையாய் ஒருவரில் ஒருவர் வாசம் பண்ணும் இந்த மகிமையில நட்சத்திரம் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென்.
இதை படிக்க, இந்த வேலை பார்க்க, இவ்வளோதான் சம்பளம், இனி இந்த படிப்பினால கேவலமா பார்க்காக, இந்த வேலையினால கேவலம் பார்க்காக, இந்த சம்பளத்தால கேவலம் பார்க்காக, அந்த கிணத்துக்குள்ளேயே ஏன் நீ குதிக்க? அது உன் கிணறு இல்ல, உன் அடையாளம் இல்ல. உன் மேல கழுவப்பட்ட ஒரு ரத்தம் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் தான் உன்னுடைய அடையாளம். அல்லேலூயா, ஆமென். நான் மீட்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் யாரு? இன்னும் சத்தமா, கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க, I am redeemed. நான் மீட்கப்பட்டவன். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? கர்த்தரை குறித்து. அல்லேலூயா, ஆமென். அந்த மகிமை என் மேல இருக்குது. என் மேல என்ன இருக்குது? மகிமை இருக்கிறது. இந்த ஐஸ்வர்ய சிந்தைக்குள்ள வரணும். இப்படிப்பட்டவங்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே. ஏன்னா இதை எதுக்கு தெரியுமா நான் சொன்னேன்? இந்த தாவீது வெறும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் தன்னை வெறும் ஆடு மேய்ப்பனா மட்டும் கர்த்தர் வைப்பார் என்று சொல்லலை. இவன் கர்த்தரை மெய்ப்பரா வச்சான். கர்த்தர் இவனை கனம் பண்ணினார். அல்லேலூயா. கொஞ்சம் வேகமான ஓடுறேன், நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அடுத்த வார்த்தையை படிங்க. அந்த 1 நாளாகமம் 29:12. தேவரீர். எல்லாரும் சொல்லுங்க, யார் தான் கண்ட்ரோல்ல இருக்கிறது? எங்க வீட்டில் நான் தான் எல்லாம், எங்க சர்ச்சில் நான் தான் எல்லாம், எல்லாம் நம்ம தான். நம்ம இல்லைங்க எல்லாம். கொஞ்சம் நல்ல தலையை உயர்த்தி கையை உயர்த்தி, எல்லாம் யார் தான்? எல்லாம் யார் தான்? ஆல்பா ஒமேகா யார் தான்? ஆதியும் அந்தமும் யார் தான்? என் வீட்டில் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் யார் தான்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாருங்க? அவருடைய ஒரு களிமண்ங்க. அல்லேலூயா. யார் விருப்பத்தை செய்யணும்? அல்லேலூயா, ஆமென். முடிஞ்ச 2 கையை உயர்த்தி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் மனுஷரில் ஒருவரும் காண கூடாதவர், எவரை ஏக சக்கராதிபதி. ஆமென். நித்தியானந்தமுள்ள ஏக. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன உயர்த்த மாட்டேன், எதையும் உயர்த்த மாட்டேன். மனுஷனை பெரிய ஆளா பார்க்க மாட்டேன். மனுஷனுக்கு அவருக்குரிய மதிப்பு கொடுப்பேன். ஆனா பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர் யாரு? நான் ஆராதிக்கிற என் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாராம்? பி மேஜர் கொடுறா. நம்ம ஆண்டவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரா? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோம். அல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கு. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கு. சேனைகளின் கர்த்தர், ராஜாவை என் கண்கள் ஆமென். சேனைகளின் கர்த்தர், ஓ ராஜாவை என் கண்கள். 2 கையை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர், அல்லேலூயா. சேனைகளின்
நான் நம்புகிறேன் குறைஞ்சது ஒரு 10,000 அடி, ஒருவேளை அவ்வளோதான் உயரம் எனக்கு தெரியுமா, கண்ணுக்கு எவ்வளோ தூரம் அவ்வளோ உயரத்தில் அவரை வச்சு லட்சக்கணக்கான தூதர்கள் இருக்க, லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருந்து உயரமும் உன்னதமானவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மையும் தெரிந்து கொண்டாரே. நம்ம எவ்வளோ மனத்தாழ்மையோடு அவருக்கு முன்னாடி சர்வத்தையும் நீர் என்ன பண்ணுகிறவர். அல்லேலூயா. எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு பாஸ்டர், என் உழைப்புல தான் என் வீடு. நீங்க தப்பு பண்றீங்க. என் சமையல்ல தான் என் வீடு, இல்லைன்னா என் வீடு அப்படி ஆயிரும். தப்பு பண்றீங்க. கர்த்தர் இந்த வீட்டை தந்திருக்கிறார், கர்த்தர் இந்த கணவரை தந்திருக்கிறார், கர்த்தர் இந்த வேலையை தந்திருக்கிறார். நான் அவருடைய பணிவிடைக்காரன். சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும் இப்படி சொல்லுங்க, நான் அவருடைய அடிமை, அவருடைய வேலைக்காரன், அவர்தான் எஜமான். அல்லேலூயா. ஒரு நாளும் நான் ராஜா அப்படின்னு சொல்லி சாத்தான மாதிரி என்ன பண்ணாதீங்க, பெருமை பாராட்டாதீங்க. அவன் நான் உன்னதத்துக்கு ஏறுவேன்னு சொன்னா கர்த்தர் கீழே தள்ளுனார். ஆமென். சொல்லுங்க, மேன்மை மகத்துவம் யாருக்குரியது? அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை பாருங்க, உம்முடைய கரத்திலே சத்துவமும். இதை பேசுறதுக்கு நேரம் எனக்கு வேணும், நேரம் ஓடிடுச்சு. இதை முடிச்சுட்டு 4வது வரி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க வேண்டியது. ஒரு 20 நிமிஷம் வேகமா சொல்லி நான் முடிக்கட்டும். நல்லா கவனிங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். ஆமென். சொல்லுங்க, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை பெரிய ஆளா மாத்துறதுக்கு ஆண்டவரால முடியும். சொல்லுங்க, எப்படி மாத்துறதுக்கு? நீங்க சொல்லுங்க, தப்பு இல்லை, சத்தமா சொல்லுங்க. எப்படி மாற்றுவார்? எவரையும் பெருமைப்படுத்தவும் வலியவர் ஆக்கவும் அவருடைய கை வல்லமை உள்ளது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் அதே நிலையில நீங்க இருக்க கர்த்தர் உங்களை விருப்பப்படுகிறதே இல்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்டவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே. ஏன்னா 28ஆம் அதிகாரம் உபாகமம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலையும் கர்த்தர் உன்னை எப்படி வைப்பார்? ஏன்னா சொன்னவர் யாரு? கர்த்தர். அந்த கர்த்தர் யாரு? சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் அழகா ஆரம்பத்தில் பேசினார்ல, கையில ஒரு அடி நிலம் கூட இல்லை, சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? இன்னைக்கு நீங்க மேன்மையாகுவதற்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன். சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார். வாயை திறந்து சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். என்னை அவர் உயர்த்துவார். ஆமென். ஜீ குடுற என்னை என்ன பண்ணுவாரு? ஹல்லேலூயா, ஆமென். குனிந்து தூக்கி நீரே பெரியவனா அப்பா, உமது காருண்யத்தால் பெரியவன். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான நிலைமையில் இருந்து அநேகரை கர்த்தர் மேன்மையாக்கி பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ரூத்தின் சரித்திர புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2:10 வாசிங்க. நான் அந்நிய தேசத்தாலா இருக்க விசாரித்தது மாத்திரம் இல்லைங்க. 12ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு பெரிய வாக்கு தத்தம் அவளை நோக்கி வந்தது. சத்தமா வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை. எல்லாருங்க கவனிக்கிறீங்களா? கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே. நல்லா கவனிங்க. இந்த அம்மா தரையில விழுந்து இப்படி வணங்கி தேவ ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மோவாபியர்கள் தலைமுறைகளுக்கும் காலங்களுக்கும் எங்கே வரக்கூடாது என்று கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருந்தார். சபைக்கு உட்படல்
ஆகாதுன்னு வச்சிருந்தார். அல்லேலூயா. தேவ திட்டத்துக்குள்ளேயே வருவதற்கு ஆகாதவன் என்று தள்ளப்பட்டிருந்த ஒரு கோத்திரத்திலிருந்து, சபிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து சம்பூரண வாழ்க்கைக்கு வந்து, சம்பூரண வாழ்க்கையிலிருந்து சாதனையான வாழ்க்கைக்கு வருகிற அளவுக்கு ஒருவரை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆமென். உண்மையிலே சொல்லப்போனால் தெய்வத்தாலே சபிக்கப்பட்ட குடும்பம். ஆமென். இன்னைக்கு உங்க நிலைமை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மேன்மைப்படுத்துவாரு. அல்லேலூயா. ஆனா உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு முக்கியமான காரியத்தை தான் தேடுகிறாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் பட்சபாதம் இல்லாதவர். 34 இருந்து வாசிக்கலாம். 34 இருந்து வாசிங்க. தேவன் என்ன கிடையாது சொல்லுங்க, முகம் பார்த்து செயல்பட மாட்டார். சத்தமா சொல்லுங்க, ஆளை பார்த்து நடக்க மாட்டார். தோலை பார்த்து, ஊரை பார்த்து. இவன் எப்படி ஜெபிக்கிறான், வேதம் வாசிக்கிறான், கர்த்தரை தேடுறான், அவ்வளவுதான் அவருக்கு தேவை. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ இதுதான் தேவனுக்கு. ஆமென். சபிக்கப்பட்ட மோவாபிய சந்ததியிலிருந்து தேவனை அடைக்கலமாய் தேடி ஓடி வந்து விட்டால், நீர் கொன்றாலும் பரவாயில்லை என்று ஓடி வந்து விட்டால், அவள் அப்படித்தான் சொன்னார், நீர் மரணம் பண்ணும் இடத்தில் நானும் என்ன பண்ணுவேன், மரிப்பேன் அப்படின்னு சொன்னா. யார்கிட்ட? நகோமிட்ட. இன்னைக்கு அப்படி தேவனை தேடி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, இனி என்ன ஆனாலும் யார்கிட்ட கொடுத்துட்டேன், நீர் வாழ வைப்பீரோ என்ன பண்ணுவீரோ, அதுக்கு அடுத்து ஒன்றும் சொல்ல வேண்டாம். சொல்லுங்க, நீர் வாழ வைப்பீரோ என்ன பண்ணுவீரோ. யாரை தான் நம்பி இருக்கிறேன்? சபைக்கு உட்படல் ஆகாதுன்னு சொன்ன இந்த மோவாப் சரித்திரத்தில் இருந்து வந்து இயேசுநாதருக்கே பூட்டி ஆயிட்டா. யாருக்கே பூட்டி? தாவீதுக்கு பாட்டி பூட்டி. எப்போ எப்படி இந்த நிலைமை? சொல்லுங்க, நான் யாரை சார்ந்து கொள்ள போகிறேன்? நான் நம்பும் கேடகம் எனது தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. ரெண்டு கையை உயர்த்தி தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. துதிக்கு பாத்திரரே. ஓ தூயவர் தூயவரே. எல்லாரும் பாடி உயர்த்துங்க. துதிக்கு பாத்திரரே. அப்பா, ஆறுதல் நீர்தான் ஐயா. சக்கரபதுலோ துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தினால நம்ம மேல வந்த சாபமா இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சொல்லலாம், இல்ல பாஸ்டர், காலம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனிலாம் ஆசீர்வாதத்தின் பாதை என் வீட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தான் இன்னைக்கான செய்தி. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க தயவுக்காக கெஞ்சுகிறேன். யார்கிட்ட ஓடிருங்க, யார்கிட்ட ஓடிருங்க.
நல்லா கவனிங்க. நான் படிக்கணும், நான் வேலை பார்க்கணும், நான் சம்பாதிக்கணும், என்கிட்ட அது இருக்கணும், என்கிட்ட நீ எங்கேயாவது போய் பணத்தையும் பொண்ணையும் பொருளையும் பொறுக்க போயிட்டனா நீ புத்தி இல்லாத கன்னிகை மாதிரி மாட்டிக்கிடுவ. எஸ்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட அடுத்த நான் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த எஸ்தர் எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்கப்பட்டா? ஆஸ் யூஸ்வல் அப்படியே போனா, எக்ஸ்ட்ரா ஒண்ணுமே கேட்கல. நம்மில் ரொம்ப பேர் இன்னைக்கு ஏன் தெரியுமா தேவ பிரசன்னத்தை இழந்துகிட்டு இருக்கிறோம்? பீப்புளுக்கு என்ன தெரியுமா, சம்திங் நியூ தான் பிடிக்குது. வாட் இஸ் ரியலுங்கிறது பிடிக்கல. வாட் இஸ் ரியலை கையில் தூக்கி என்ன வேணாலும் செய்கிற ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறாரு. நீ எப்படி இருக்கிறியோ இதே நிலைமையில தான் அவர்கிட்ட உன்னை கொடுத்து பாரு, அப்படியே கொடுத்து பாரு. அவர் வந்து நின்று குறை சொல்ல மாட்டாரு. மனுஷர் பார்க்கிறபடி, மனுஷர் நியாயம் இருக்கிறபடி எனக்கு பயந்து இருக்கிறப்பா. ஆமென். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ 300 பணத்துக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து உடைச்சி ஏசப்பா பாதத்தில் ஊத்தின உடனே சீசர்களெல்லாம் குறை சொன்னாங்க. இதை வித்து யாருக்கு கொடுத்துருக்கலாம்? ஆண்டவர் சொன்னாரு, அவ தன்னால இயன்றதை செஞ்சாப்பா. இன்னைக்கு இங்கே வந்து ஆண்டவர் சொல்றது, மனசாட்சியின்படி உனக்கு இயன்ற பரிசுத்தம், உனக்கு இயன்ற வேத வாசிப்பு, உனக்கு இயன்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எழும்ப ஆரம்பி. அடுத்தவங்களுக்காக அவங்களுக்காக நடிக்காத. நான் உண்மையாக சொல்லட்டுமா, நடிக்கிற ஒரு சர்ச்சை நான் கட்டி இழுக்கிறதுக்கு விரும்பவே இல்லைங்க. நடிச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு ஊழியத்தை செய்யணுங்கிறத நான் ஒரு காலம் விரும்பினதில்லை. தெய்வம் எதை விரும்புறாரு? வாட் இஸ் ரியல்? உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நெஞ்சில கைவி சொல்லுங்க, நான் நடந்து வந்த பாதையெல்லாம் என்னை சுமந்து வந்தவர் யார் தான்? அவருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இன்னைக்கு இருக்குதா? ரூத்தை போல உங்களை உயர்த்துவாரு. ரெண்டாவது, எஸ்தரை குறித்து நீங்க படிக்கும் போது நீங்க அந்த எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 2:7 பாருங்க. அவளுக்கு யாரு இல்லை, சொந்த ஊர்லையும் இல்லை, சொந்த வீட்டிலையும் இல்லை, சொந்த அப்பா அம்மாவும் இல்லை. லிஸ்ட் ரொம்ப போயிட்டே இருக்கு. சொந்த ஊர்லையும் இல்லை, சொந்த வீட்லையும் இல்லை, சொந்த அப்பா அம்மாவும் இல்லை. சொந்தம்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆளு, அதுவும் யாரு? அண்ணன். ஒரு அண்ணன் நல்ல அண்ணனா ஒரு தங்கச்சியை வளர்க்கிறாரு. ஆமென். ஆனா இந்த அண்ணன் நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. 10ஆம் வசனத்தை பாருங்க. ஏன் அறிவிக்காதிருந்தால்? மொர்தெகாய் என்ன சொல்றான்னு அதை அப்படியே கேட்டு நடந்தவா. அதான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, நீங்க தேவனுக்கு பயந்து அவருடைய நீதியை செய்யறதை மட்டும் கவனிங்க, எங்க இருந்தாலும் உங்களை மேன்மைப்படுத்திடுவாரு. எஸ்தர் என்ன சொல்லப்பட்டதோ அதை மட்டும் செஞ்சா. நீங்க அங்க வாசிக்கும் போதே 17ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜா சகல ஸ்திரிகளை பார்க்கலாம் அனாதை ஸ்திரியாய், அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு அண்ணன் வந்தாதான் சாப்பாடுங்கிற நிலைமையில் இருந்தவா இன்னைக்கு 127 நாடுகளுக்கு அரசாட்சி செய்கிற ராஜாவின் மனைவியாய், ராணியாய் மாற்றப்படுகிறாள். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கையினாலே ஆகும். இன்னைக்கும் பட்சபாதம் இல்லாதவர். எஸ்தர் சரித்திரம் மட்டுமல்ல, இன்னைக்கு உங்க பேர் இன்னும் சில ஆண்டுகளில் எழுதப்பட போகிறது. நீங்க இன்னைக்கு விசுவாசிச்சீங்கன்னா இன்றிலிருந்து அந்த எஸ்தரை கையை பிடிச்சு நடத்தி எஸ்தரை காண்கிற யாவர் கண்களின் தயவு கிடைக்கும்படி செய்த அதே தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது
ஒன்றும் தடைபடாது கர்த்தர் செய்ய, ஒன்றும் தடைபடாது கர்த்தர் செய்ய நினைத்தது, ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா, தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா, ஜெயமாய் நடத்துவா, நம்மை ஜெயமாய் நடத்துவா. ஹalleluya, ஹalleluya, ஆமென். இந்த பாட்டெல்லாம் வீட்டில் போய் இன்னைக்கு இந்த வசனத்தை எழுதி வச்சுட்டு பாட்டை கேட்டு வீட்டில் முழங்கால் போடுவீங்களோ, எழும்பி நிற்பியலோ, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு. ஆமென். டிக்கு வந்துடுடா, தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிப்பது? அவருக்கு பிரியம். ஆனா அவருக்கு பிடிச்சது என்கிட்ட இருக்கணும். என்னது? அவருக்கு பயந்து. ஆமென். சரி, இப்ப என்ன கவனிங்க. வசனம் அழகா ஒரு பகுதியில் சொல்லி இருக்குது, அவர் குதிரையின் கால்கள்ல பிரியப்படுகிறவரே, வீரனுடைய கால்கள்ல. உலகம் ஓடுற வேகத்தெல்லாம் அவர் பார்த்து அவனை பாராட்டிக்கிட்டு இருக்கல, அவர் எந்த ஆடு கரவல் ஆட மாதிரி வந்துகிட்டு இருக்குதுன்னு அங்க பார்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறவங்கள பார்க்கிறாரு, அவங்கள மேன்மைப்படுத்துவாரு. எஸ்தரை மேன்மைப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் 2 நபரை நீங்க படிக்க முடியும். நீங்க லூக்கா 5:1-10 வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா, தொழில தோற்று போய் நின்ன பேதுரு. அல்லேலூயா. எதுல தோற்று போய் நின்னவர்? நீங்க அதுல 4வது வசனத்தை படிங்க. என்றார். உடனே இவர் என்ன சொல்றாரு? ஐயரே, ஹலோ ஐயரே, ரா முழுவதும் பாஸ்டர் 2024 இன்னைக்கு வரைக்கும் பம்பரமா தலைகிலனாலும் சுத்தி பார்த்துட்டோம். எங்க வாழ்க்கையில ஒரு பாச்சாவும் பாச்சா பழிக்காது, பிரசன்னம் ஜெயிக்கும். அல்லேலூயா. நீங்க அவனை பார்த்து இவனை பார்த்து அவளை பார்த்திருந்தா ஏமாந்துருவோம். நீங்க இன்னைக்கு யாரை பாருங்க. அவர் அதை கடைசி அடுத்த வார்த்தை சொல்றார், ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி என்ன போடுகிறேன், வாளை கிளியத்தக்க மீனை கொடுத்தார். அப்படியே விட்டுட்டாரா? மீன் பிடிச்சவனை மனுஷரை பிடிக்கிறவனா மாத்துவேன்னு சொன்னாரு. மனுஷரை பிடிக்கிறவனா மாத்துனது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 5 15 வசனம் ஆச்சரியமா இருக்குது. அப்போஸ்தலர் 5:15 பாருங்க. ஓய்யோ, என்னது? ஃபெயிலியர் கேண்டிடேட், ஃபெயிலியரா நின்னவரை இப்ப எங்க நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு? இவர் நிழல் பட்டா சுகம் உண்டாகும் அளவுக்கு மகிமையா மாத்தி வச்சிருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே. அவர் கேட்கறதெல்லாம் அவருக்கு பயந்து நீதியை செய். அவருக்கு பயந்து என்ன செய்? நீதியை செய். அல்லேலூயா, ஆமென். சரி, இன்னொரு நபரை டக்குன்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன். 2 கொரிந்தியர் 12 இந்த நபர் ரொம்ப வித்தியாசமானவர். இந்த 2 கொரிந்தியர் 12 இவர் தன்னை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? நான் பலவீனன் என்று சொல்லுகிறார். ஆமென். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் எப்படி விளங்கும்? 9ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், என் கிருபை உனக்கு பலவீனத்திலே. நல்லா கவனிங்க. உண்மையிலே இந்த மனுஷன் பலவீன நல்ல ஆரம்பத்தில். இவன் யார் தெரியுமா? பரிசேயன். இவன் யாரு? கிறிஸ்தவ கூட்டத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்கணும் நினைச்சவன். ஆனா கர்த்தர் இவனை சந்திச்சார். ஓம் பலத்துல சாதிக்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 9 நீங்க படிச்சு பார்த்தா நல்லா தெரியும். அவன் கண்ணுல வந்த செதில்கள், ஒரு வேத பண்டிதர் சொல்றாங்க, அன்னைக்குதான் ஏற்பட்ட பிரச்சனையில அவன் கண்ணுல இருந்து இறக்குற வரைக்கும் துர்நாற்றம் அடிக்கிற அளவுக்கு நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா. பவுல் கிட்ட யாருமே போக முடியாதான். அவனுக்கு அவ்வளவு பலவீனமா, குள்ளமானவனா. இப்படி எல்லாம் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அற்பமானவன். உண்மையா சொல்ல போனா
ஊழியத்துல வந்த உபத்திரவத்துல அவன் எந்த அளவுக்கு தெரியுமா சொன்னா, துடைத்து போடுற அழுக்க போல எங்களை வச்சுட்டாங்க. இது ரொம்ப கேவலமான வார்த்தை. வேத பண்டிதர்கள் நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அவங்க அதுக்கான அர்த்தத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப வித்தியாசமானது. அல்லேலூயா, ஆமென். இருக்கிறதுலயே மோசமான அழுக்கு அப்படின்ட்டு தொடச்சி போடுற அளவுக்கு ஊழியத்துல நிலைமை வந்தாலும் இந்த பலவீனத்திலையும் கர்த்தருக்காக நின்னார். உண்மைங்க. இன்னைக்கும் ஊழியத்துல இப்படி பிரசங்கம் பண்றோம், இப்படிலாம் பண்றோங்கிறதுனால ஈஸியா நினைக்கிறாங்க, என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழியம் என்பது சாதாரணம் அல்ல. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அது ஒரு முள் படுக்கை, ரோஜாப்பு படுக்கை கிடையாது. ஊழியத்தை புரிஞ்சுக்கிடணும்னா 2 கொரிந்தியர் 6 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நான் அதை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பின நேரம் இல்லை. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த ஊழியத்தை தான் இன்னைக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்படிதான் பலவீனத்தில் நின்றுகிட்டு இருந்தான் இந்த பவுல். ஆனால் தேவன் அவனுக்குள்ள கொடுத்த பலன் இவனை எந்த அளவுக்கு உயர்த்தினது தெரியுமா? அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 24:5 படிங்க, நான் முடிச்சிருந்தேன். என்னவென்றால் இந்த மனுஷன் என்ன நோய்? இவன் வெறும் கிறிஸ்துவின் பைத்தியம் கிடையாது. இது என்னது? கிறிஸ்துவுக்கு 13 புஸ்தக நிருபம் எழுதியிருக்கிறான் பைபிள்ல. சபை உபதேசத்துக்கும் சபையின் பலத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த பிரதான அப்போஸ்தலனா கர்த்தர் எழுப்பி நிப்பாட்டினார். ஆனா அற்பமா எண்ணப்பட்ட பலவீன பாண்டம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். இதுக்கு அவன் என்ன தெரியுமா பல சொல்லியிருக்கிறான். அதுல சொல்றான், நான் அனுதினமும் சாகிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. ஆகவே தயவு செய்து நீங்கள் கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட, கர்த்தரால் பலப்படுத்தப்பட இந்த 4 பாத்திரங்களை இன்னைக்கு தியானிங்க. இன்னும் அநேக பாத்திரம் வேதத்தில் இருக்குது, வீட்டில் போய் தியானிங்க. ஆனால் அதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்திருந்து எதை செய்யுங்கள்? நீதியை செய்யுங்கள். முழங்கால் படிடுவோமா? தெய்வ சமூகத்தில் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து, என்னை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களாலே ஆகும் ஆண்டவரே. யார் யாருக்கெல்லாம் அந்த வசனம் அன்னைக்கு நடக்கணும்னு விரும்புறீங்களோ மற்ற யாரையும் கவனிக்காதீங்க, முழங்கால போடுங்க. என்னை இன்னைக்கு மேன்மைப்படுத்தி பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. என் குடும்பத்தை மேன்மைப்படுத்தி பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை, விசுவாசம் உனக்கு இருந்தா எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா எரிகோவை தகர்த்திடலாம். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. கைகளை தட்டி பாடுங்க. உள்ளமை கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாது. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாது. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அன்னாலின் தம் பாதம் அமர்ந்த அன்னாலின் ஜெபம் கேட்டா. அன்னாலின் தம் பாதம் அமர்ந்த அன்னாலின் ஜெபம் கேட்டா. அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். நல்ல கரம் தட்டி
புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் கைதட்டி எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. பரிசுத்த பிதாவே, எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உடைய கையினாலே ஆகுன்னு சொன்னீரே. இந்த சத்தத்தை கேட்ட சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள், சபையின் மக்கள் எல்லாரையும் நீர் மேன்மைப்படுத்தி பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ரூத்தை மேன்மைப்படுத்தினீங்களே, இவர்களை மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, எஸ்தரை மேன்மைப்படுத்தினீரே, இவர்களையும் மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, தோற்று போன ஆண்டவரே பேதுருவை அவ்வளவு உயர்த்தினீங்களே, பலவீன பவுல் அவ்வளவு உயர்த்தினீங்களே, எங்க சபையின் பிள்ளைகளை நீங்க மேன்மைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய கரம் அதை செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.